இந்த ஃப்ரெண்ட்ஸுக்காக ஒரு விஷயம் தெளிவா யோசிக்கிறா. ஆனா நீங்க கரெக்டா போலாம். உங்களை பத்தி தெரியும். அதான் புத்தி சொல்லிருப்போம் அதான். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று எபிசோடு எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று 3 ஃபேமிலி வந்துட்டாங்க. யார் யார் ஃபேமிலி? கனியோட ஃபேமிலி வந்துட்டாங்க, அதுக்கப்புறம் கானா வினோத் ஃபேமிலி வந்துட்டாங்க, இதை தாண்டி சபரியோட ஃபேமிலி வந்துட்டாங்க. இப்போ காலையில் லைவ்ல சாண்ட்ராவும் கானா வினோத்தும் பேசிட்டு இருக்காங்க. நேற்று பாக்யா வந்தாங்கல்ல, அதாவது கானா வினோத்தோட ஒய்ஃப் வந்தாங்கல்ல, அதை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசினாங்கன்றதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. ரெக்வஸ்ட்டாக தான் இந்த விஷயத்தை கேட்குறேன். நீங்கள் லைக் போட்டிங்கன்னா இந்த வீடியோ புஷ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு பார்க்குறவங்க லைக் போடாம இருக்கீங்கன்னா ஒரு லைக்கை போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள வந்துடலாம். நேற்று பாக்யா வந்துட்டு போனாங்க பார்த்தீங்களா, அதை பற்றி தான் 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. என் ஒய்ஃப் எனக்கு நிறைய அட்வைஸ்லாம் பண்ணிட்டு போனா அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. அதுக்கு சாண்ட்ரா என்ன சொல்றாங்கன்னா, உங்க ஒய்ஃப் ரொம்ப தெளிவாக இருக்காங்க, ரொம்ப ஷார்ப்பாக பேசுறாங்க, அதனால அவங்க என்ன அட்வைஸ் சொன்னாங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே கரெக்டாக இருக்கும். நான் கவனிச்ச வரைக்கும் ரொம்ப தெளிவாக தான் அவங்க பேசினாங்க, அவங்க வெளியே இருந்து எல்லாத்தையும் நல்லா அப்சர்வ் பண்ணியிருப்பாங்கல்ல, நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அதே மாதிரி அந்த பாக்யா, அதாவது கானா வினோத்தோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, ஷார்ட்டாக சில விஷயங்களை சொல்லிட்டாங்க. அதாவது ஒரு 30 செகண்டில் இவரை பற்றி ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்கங்க. அது என்ன தெரியுமா? நீ என்ன பண்ணுறன்றது எனக்கு தெரியும், உனக்கும் தெரியும், அதே மாதிரி சம்மந்தப்பட்டவங்களுக்கும் அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு 30 செகண்ட் பிஜிஎம்மை போட்டு உன்னை எப்படினாலும் காட்ட முடியும், அதனால நீ எல்லார்கிட்டையும் கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, அந்த இதை வந்து எவ்வளோ கிறிஸ்பாக சொல்லிட்டாங்க பாருங்க. வந்து பிஜிஎம், அதாவது ஒரு ரம்யாவை இவர் கட்டி பிடிக்கிறது வந்து ஒரு பிஜிஎம் போட்டு தான் வெளியே வந்தது. நிறைய பேர் வந்து இவரை அட்டாக்லாம் பண்ணாங்க. பட் நான் இப்பயும் சொல்கிறேன், அது தப்பாக தான் இருந்தது, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. பிஜிஎம்னால அது தப்பாக மாறிடுச்சுலாம் இல்லை, இவர் பண்ணது தப்பாக தான் இருந்தது. ஒரு பொது இடத்துல அப்படி, அதாவது வந்து ஒரு கேம் ஷோவில் வந்து அப்படி பண்ணக்கூடாது தான். ஆனால் வந்து ரொம்ப போட்டு அடிக்கிற அளவுக்கு இல்லை. ஏன்னா சம்மந்தப்பட்டவங்களே வந்து அது இல்லைன்னும் போது நம்ம எதுவும் பண்ண முடியாது. இப்போ ரம்யா ஜோ எனக்கு பிரச்சனை இல்லைன்றாங்க. வெளியே பேட்டியில் வந்து அவர் என்னை வந்து சாதாரணமாக தான் கட்டி பிடிச்சாரு, எந்த தப்பான எண்ணத்துலையும் கட்டி பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க. அவங்க சொல்லிட்டா நம்ம எதுவுமே பேச முடியாதுங்க. ஸோ ஆனால் வந்து கட்டி பிடிச்சது தப்பான்னு கேட்டிங்கன்னா தப்பாக தான் இருந்தது அது பார்க்க. ஆனால் ரம்யா ஜோக்கு பிரச்சனை இல்லை, அரோராக்கு பிரச்சனை இல்லைன்னா நமக்கும் பிரச்சனை கிடையாது. ஒய்ஃப் அதை தான் சொல்கிறாங்க, நீ வந்து நீ எந்த எண்ணத்தில் கட்டி பிடிக்கிறேன்னு உனக்கு தெரியும், சம்மந்தப்பட்டவங்களுக்கு கூட தெரியுது, ஆனால் வெளியே இருக்கவங்க அதை அப்படி எடுத்துக்க மாட்டாங்க, பிஜிஎம் போட்டால் டோட்டலாக மாறிடும்ன்ற மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணாங்க. எனக்கு ஒரே ஒரு டவுட்டு, உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி சீசன்ல ஃபேமிலி நிறைய சொல்லுவாங்கங்க, இவன் கூட சேராத, அவன் கூட சேராத அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. இந்த வாட்டி ஏன் சொல்லலை? எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காரு போல, நீங்க வெளியே இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லவே கூடாதுன்னு சொல்லி அனுப்பியிருக்காரு போலங்க. ஏன்னா யாருமே பாருங்க, இப்ப சபரி அம்மா என்ன சொல்றாங்க, நீ தைரியமா எல்லா இடத்துலையும் பேசணும்ப்பா, தைரியமா எல்லா இடத்துலையும் பேசணும்ப்பா, எல்லா இடத்துலையும் பேசுன்ற மாதிரி தான் சொல்றாங்களே தவிர, நீ இந்த விஷயத்த பண்ணாத, அந்தந்த விஷயத்த பண்ணாதன்னு பாயிண்ட் அவுட் பண்ணி எதுவுமே சொல்ல மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படி சொன்னா, அதே மாதிரி கானா வினோத்தோட ஒய்ஃப் எதுவுமே சொல்ல அந்த மாதிரி, நீ இவங்க கூட பழகு, இவங்க கூட பழகாதன்ட்டு. ஏன்னா சாண்ட்ரா கிட்டலாம் நீ ஒதுங்கியே இருன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கணும். நிறைய பேர்கிட்ட இவருக்கு சாண்ட்ரா வேணும்ட்டே பிரச்சனை பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து திவ்யாக்கும் இவருக்கும் பிரச்சனை போகுது. ஆனா அந்த மாதிரிலாம் இவரோட ஒய்ஃப் சொன்ன மாதிரியே தெரியல. எனக்கு தெரிஞ்சு விஜய் மட்டும் தான் அப்படி சொன்ன மாதிரி இருந்தது. அதாவது வந்து கனியோட தங்கச்சி தான் சொன்ன மாதிரி இருந்தது. என்னன்னா, நீ எப்ப பாரு விக்ரம் கூட பேசிட்டு இருக்கிறது தான் வந்துட்டு இருக்கு, நீ கொஞ்சம் வந்து உன் கேம் ஆடுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா அவங்க கூட நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லுங்க, என்னன்னு தெரியல. பிக் பாஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லி அனுப்பியிருக்காரு போல, நீங்கள் வந்து வெளியே இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் துளியும் சொல்லக்கூடாது, நீங்கள் அவங்கள உஷாராக்குறன்ற மாதிரிலாம் இதை சொல்லிட்டு இருக்கக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லி தான் அனுப்பியிருக்காரு போல. ஏன்னா இதுக்கு முன்னாடி சீசன் நிறைய சொல்லுவாங்க, இவங்க கூட சேராத, இவங்க கூட சேராத, இவங்க கூட இப்படி பழகாத, அப்படி பழகாதன்னெலாம் நிறையா சொல்லுவாங்க. இந்த வாட்டி அப்படி சொல்கிற மாதிரியே தெரியல. இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். திரும்பி வேற ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க.